எந்த நிலையிலும் சரி நம்ம பொறுமை இழந்துடக்கூடாது. எல்லாம் வரதான் செய்யும். வாழ்க்கையில துன்பங்கள் வரலாம், சிரமங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், நெருக்கடிகள் வரலாம், இழப்புகள் ஏற்படலாம். எல்லா நேரத்திலும் நம்ம பொறுமையோடு இருக்கணும். நம்ம பொறுமையோடு இருந்தோம்னா அல்லாஹ் நம்மோடு இருப்பான். அல்லாஹ் நம்மோடு இருந்து அந்த பொறுமைக்கு என்ன செய்யணும், அந்த இழப்புக்கு என்ன செய்யணும், அந்த கஷ்டத்துக்கு என்ன செய்யணும், அந்த நெருக்கடிக்கு என்ன செய்யணும், எல்லாம் அல்லாஹ் பார்த்துக்கிடுவான். அப்போ பொறுமையோடு இருக்கணும். அல்லாஹ் மலக்குமாரிடத்துல ஒரு குழந்தையினுடைய ரூஹை கைப்பற்றிட்டு வர சொல்லுவான். அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் அந்த மலக்குமாரில் அந்த குழந்தையின் ரூஹை கைப்பற்றிட்டு வந்த உடனே அல்லாஹ் அந்த மலக்குமாரிட்ட கேட்பானா, நீங்க யாருடைய ரூஹை கைப்பற்றிட்டு வந்துறீங்க? என்னுடைய அடியானுடைய குழந்தையினுடைய ரூஹை கைப்பற்றி விட்டு வந்தீர்களா என்று கேட்பானாம். மலக்குமார்கள் சொல்வார்களாம், ஆமா ரப்பே, உன்னுடைய அடியானுடைய குழந்தையினுடைய ரூஹை தான் நாங்கள் கைப்பற்றி விட்டு வந்திருக்கிறோம் என்று சொன்ன உடனே அல்லாஹ் திரும்பவும் கேட்பானா, அவன் ஆசையோடு வளர்த்து கொண்டிருந்த, தன்னுடைய ஈரக்குலையாய் வைத்துக் கொண்டிருந்த, அன்பை காட்டி வளர்த்து கொண்டிருந்த அந்த குழந்தையினுடைய ரூஹை நீங்கள் கைப்பற்றி வந்திருக்கிறீர்கள் என்று கேட்ட உடனே மலக்குமார்கள் சொல்வாங்களாம், ஆமா ரப்பே, அந்த குழந்தையினுடைய ரூஹை தான் நாங்கள் கைப்பற்றிட்டு வந்திருக்கோம்னு சொன்ன உடனே அப்ப அல்லாஹ் கேட்பானா, அந்த சமயத்துல என்னுடைய அடியான் என்ன சொன்னான்? என்னுடைய அடியான் என்ன சொன்னான்? என்னுடைய அந்த குழந்தையின் ரூஹை எடுக்கும் பொழுது என்னுடைய அடியான் என்ன சொன்னான்னு சொல்லி அல்லாஹ் கேட்பானா, ரப்பே ஹமீதக்க, அவன் உன்னை புகழ்ந்தான் ரப்பே, வஸ்தர்ஜஅ, இதை அல்லாஹ் கொடுத்தான், அல்லாஹ் எடுத்துக்கொண்டான் என்று சொன்னான் ரப்பே என்று சொன்ன உடனே அல்லாஹ் சொல்வானா, நீங்கள் சுவனத்தில் ஒரு மாளிகையை கட்டுங்கள், சுவனத்தில் ஒரு மாளிகையை கட்டுங்கள், அந்த மாளிகைக்கு பைத்துல் ஹம்த் என்று பெயர் வைங்கள், புகழக்கூறிய மாளிகை என்று பெயர் வையுங்கள். நாளை மறுமை நாளிலே அந்த அடியான் பொறுமையோடு இருந்தான் அல்லவா, நான் கொடுக்கும் பொழுது பொருந்திக் கொண்டான், நான் எடுக்கும் பொழுது பொருந்திக் கொண்டான் அல்லவா, அந்த அடியானை நான் அந்த பைத்துல் ஹம்த் என்ற மாளிகையில் நான் தங்க வைப்பேன் என்று சொல்வானான். பொறுமையாளர்களுக்கு இது கிடைக்கும். நம்மிடத்தில் எதை வேணா இழந்திருக்கலாம், தந்தை இழந்திருக்கலாம், தாய் இழந்திருக்கலாம், பிள்ளை இழந்திருக்கலாம், கூட பிறந்தவர்கள் இழந்திருக்கலாம், கணவனை இழந்திருக்கலாம், மனைவி இழந்திருக்கலாம். எல்லா நேரத்திலும் அல்லாஹ் இந்த உறவை கொடுத்தான், எனக்கு இத்தனை நாட்கள் எனக்கு தேவைப்பட்டது, அதனால் கொடுத்தான். இப்பொழுது அந்த உறவு எனக்கு தேவையில்லை என்பதற்காக வேண்டி அல்லாஹ் எடுத்துக்கொண்டானே தவிர இதில் ஒன்றுமில்லை. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் இத்தனை ஆண்டுகள் இந்த உறவை எனக்கு கொடுத்திருக்கிறான். அவன் எடுத்துக்கொண்டான் என்றால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவனே கொடுத்தான், அவனே எடுத்துக்கொண்டான். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி பாருங்கள். உங்களுக்கும் நாளை மறுமை நாளிலே பைத்துல் ஹம்த் என்ற மாளிகை சுவனத்தில் காத்திருக்கும்.